ஆவி உலகின் விதிகள். கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் தொடர்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் துணிச்சலோடும் ஒரு புன்னகையோடும் எதிர்கொள்ளுங்கள் என்று துவக்கத்தில் நீங்கள் கூறினீர்கள். ஆனால் மக்கள் வேதனையில் இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? உங்கள் கர்மவினை தீர்க்கப்பட வேண்டும். அதை நீங்கள் வெறுக்கக்கூடாது என்பதால் உங்கள் பிரச்சனைகளை துணிச்சலாகவும் ஒரு புன்னகையோடும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். நீங்கள் குறை கூறினாலோ புலம்பினாலோ சுய பச்சாதாபம் கொண்டாலோ மனச்சோர்வு அடைந்தாலோ அல்லது உங்கள் வேதனையை ஒரு பெரிய விஷயமாக ஆக்கி உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தினாலோ நீங்கள் உங்கள் கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கவில்லை என்று பொருள். மாறாக நீங்கள் இன்னும் அதிகமான எதிர்மறை கர்ம வினையை சம்பாதித்துக் கொண்டிருக்க கூடும். அல்லது நீங்கள் உங்கள் கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் அது மிக மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடும். உங்கள் வேதனையும் ஒருபோதும் தீராதது போல தோன்றக்கூடும். உங்கள் வேதனையை இவ்வழியில் துன்பமாக நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொண்டால் நீங்கள் உங்கள் தைரியத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், உங்கள் ஆன்மாவை வலிமைப்படுத்துகிறீர்கள். பிரச்சனைகளின் இயல்பு உங்களுக்கு தெரிந்திருப்பதால் ஓர் உயர்ந்த ஆன்மீக கண்ணோட்டத்தில் இருந்து நீங்கள் அவற்றை கையாள்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது புன்னகை புரியுங்கள், நேர்மறையாக இருங்கள், உங்கள் வேதனையை கண்ணியத்தோடு கையாளுங்கள். கடவுள் மீதும் அவருடைய நியாய தீர்ப்பின் மீதும் முழுமையான விசுவாசம் வையுங்கள். நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை மட்டும் மனதில் கொண்டு செயல்படுங்கள். ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் பதற்றமின்றி இருங்கள். நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் கர்ம வினையின் ஊடாக ஆவி உலக ஆன்மாக்களால் உங்களுக்கு உதவ முடியும். துணிச்சலையும் கண்ணியத்தையும் நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்வில் குறுக்கிடுகின்ற பிரச்சனைகளுக்கு யாரையும் குறை கூறாமலும் யார் மீதும் வெறுப்பு கொள்ளாமலும் ஓர் ஆன்மீகமான முறையில் அவற்றை உங்களால் கையாள முடியும் என்பதை கடவுளுக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆழ்மனதிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிரச்சனைகளை கையாள்வதற்கான வலிமையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆவி உலக ஆன்மாக்களால் அப்போது பிரார்த்தனை செய்ய முடிகிறது. ஆவி உலக ஆன்மாக்களால் உங்கள் பிரச்சனைகளை நீக்கிவிட முடியாது. ஆனால் ஆவி உலகிலிருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற கூடுதல் பிரார்த்தனையாலும் பாதுகாப்பாலும் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கான அதிக வலிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்போது உங்கள் கர்ம வினையை சுலபமாகவும் விரைவாகவும் உங்களால் தீர்த்துவிட முடிகிறது. ஆனால் அதற்காக உங்கள் கர்ம வினை குறைந்துவிடும் என்று அர்த்தமில்லை. அதை சிறப்பாகவும் அதிக விரைவாகவும் கையாள்வதற்கான வலிமையும் ஞானமும் உங்களுக்கு கிடைக்கின்றன என்பதே அதன் பொருள். கற்பனை செய்யப்பட முடியாத அளவு வேதனையை மக்கள் சில சமயங்களில் அனுபவிக்கத்தான் செய்கின்றனர். அப்படிப்பட்ட நேரங்களில் இது என்னுடைய கர்ம வினை, எனக்கு இது வேண்டியதுதான் என்று நினைப்பது கடினமாக இருக்கும் அல்லவா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆன்மீக விதிகளை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற விஷயங்கள் தான் அவர்கள் அனுபவிக்கின்ற அனைத்திற்கும் காரணம். ஆனால் உங்களுக்கு நிகழ்கின்ற மோசமான விஷயங்கள் உங்கள் தவறுதான் என்று அதற்கு அர்த்தமல்ல. விழிப்புணர்வு இல்லாததால் தான் அவை நிகழ்கின்றன. நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள் என்ற விழிப்புணர்வு அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் அதை அறிந்திருந்தாலும் சரியான செயலை செய்வதற்கான வலிமை உங்களுக்கு இருக்கவில்லை. ஆனாலும் சில சமயங்களில் மனிதர்கள் பல கடினமான துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அது அவர்களுடைய கர்ம வினையாக இல்லாவிட்டாலும் கூட ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் போது இவ்வாறு நிகழ்கிறது. துரதிருஷ்டவசமாக பூமியில் மறுபிறவி எடுக்கும் போது மனிதர்கள் இந்த ஆபத்தை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. வலிமையோடு இருப்பதும் கடவுள் மீது வெறுப்பு கொள்ளாமல் இருப்பதும் தான் இதற்கான ஒரே தீர்வு. உங்களை காப்பாற்றும்படியும் நீங்கள் குணமாவதற்கு உங்களை உதவும்படியும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சில சமயங்களில் மக்கள் எதிர்மறை கர்ம வினையை மட்டும் கண்டு பயப்படுவதில்லை. தங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற நல்ல விஷயங்களை கண்டும் அவர்கள் பயப்படுகின்றனர். எக்கணத்திலும் அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் என்று
அவர்கள் நினைக்கின்றனர். உங்களுடைய மோசமான கர்ம வினையை துணிச்சலோடு எதிர்கொள்வது முக்கியம். ஆனால் நல்ல கர்ம வினையை கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்வதும் முக்கியம்தான். தங்கள் வாழ்வில் வரும் நல்ல விஷயங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் எத்தனை மனிதர்கள் இருக்கின்றனர் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. முதலில் உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் கடவுளுக்கு எப்போதும் நன்றி கூறுங்கள். இது மிகவும் முக்கியம். புவி உலகில் தாங்கள் கஷ்டப்படுகின்ற நேரங்களில் மக்கள் இறைவனிடம் உதவி கேட்டு மன்றாடுகின்றனர். ஆனால் நல்ல நேரங்களில் எல்லாம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் போது கடவுளை அவர்கள் சௌகரியமாக மறந்து விடுகின்றனர். வேதனையான நேரங்களில் நீங்கள் கடவுளை நினைக்கிறீர்கள் என்றால் நல்ல நேரங்களின் போதும் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு மகிழ்ச்சியுடன் இருங்கள். நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள். நாம் ஆன்மீக ரீதியாக முன்னேறும் போது, நம்முடைய ஆன்மீக குறிக்கோளை நிறைவேற்றும் போதும் அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறார். நம்மால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கையாள முடியுமோ எவ்வளவு மகிழ்ச்சியை கையாள முடியுமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவதாக, உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவியுள்ள உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பிறருக்கு நன்றி கூறுங்கள். ஆவி உலகிலிருந்து உங்களுக்கு உதவியுள்ள உங்கள் தேவதூதர்களுக்கும் நன்றி கூறுங்கள். அவர்களை அங்கீகரிப்பது முக்கியம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் தேவதூதர்கள் உங்களை பல சமயங்களில் தீங்கிலிருந்து காப்பாற்றியுள்ளனர். உங்களுக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் கூடுதல் உந்துதலை உங்களுக்கு கொடுத்துள்ளனர். எனவே அவர்களுக்கு உளமாற நன்றி கூறுங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இறைவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆவி உலகில் உள்ள தங்கள் அன்புக்குரியவர்களையும் தங்களுடைய வழிகாட்டி ஆன்மாக்களையும் பிற தேவதூதர்களையும் ஆசீர்வதிக்கும்படி உங்கள் புவி உலக ஆன்மாக்களால் கடவுளிடம் கேட்க முடியும். மூன்றாவதாக, நல்ல கர்மவினையை கையாளும் போது குற்ற உணர்வு என்ற அம்சமும் குறுக்கிடுகிறது. பூமியில் மக்கள் தவறான காரணங்களுக்காக குற்ற உணர்வு கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தி பார்ப்பதில் சிலர் பேரின்பம் கொள்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட மக்களின் வலையில் விழுந்து விடாதீர்கள். அவர்கள் எப்போதும் தங்களுடைய பயணத்தை உங்களுடைய பயணத்துடன் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு உங்கள் வாழ்வில் உள்ள ஆசீர்வாதங்கள் குறித்து உங்களை மோசமாக உணரச் செய்வார்கள். நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தால் அதற்கு நீங்கள் தகுதியானவர்தான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் குற்ற உணர்வு கொள்ள வேண்டும்? உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்னொருவருக்கு இல்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கக்கூடும். அவர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தில் வேறொரு நிலையில் இருக்கக்கூடும். அவர்கள் ஏகப்பட்ட கர்ம வினைகளை தீர்த்து கொண்டிருக்கக்கூடும். அல்லது தீவிரமான சோதனைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் உட்பட்டு கொண்டிருக்கக்கூடும். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஆதரவு காட்டுங்கள். ஆனால் அவர்களுடைய சுய பச்சாதாபத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய சொந்த பயணத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். சில ஆன்மாக்கள் தவறான பாதையில் சென்று கொண்டு தாங்கள் செய்துள்ள தவறான செயல்களுக்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் சரியான பாதைக்கு வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையும் மாறிவிடும். ஆவி உலகில் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்வில் வரும் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். அவை குறித்து நன்றியுடன் இருங்கள். உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற நல்ல அதிர்ஷ்டம் குறித்து நன்றியுடன் இருப்பதற்கான வழி அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை இன்னொரு நல்ல ஆன்மாவுடன் பகிர்ந்து கொள்வதுதான். இங்கும் கூட உங்கள் வாழ்வில் துல்லியமாக என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் வெளிப்படுத்த தேவையில்லை. ஒவ்வொரு தகவலையும் அடுத்தவரிடம் கூற தேவையில்லை. யதார்த்தத்தில் உங்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்கள் குறித்து நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு சிலரிடம் தவிர அவற்றை பற்றி நீங்கள் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் நீங்கள் எதிர்மறை ஆற்றலை கவர்ந்து இழுப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏதோ நல்லது நிகழ்ந்திருப்பது குறித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த உணர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொருவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்கள். நீங்கள் ஒரு வலிமையான நிலையில் இருந்தால் பிற நல்ல ஆன்மாக்களுக்கு உதவுவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நிலையில் வைக்கப்பட்டிருப்பதற்கான ஒரே காரணம் அதுதான். உங்களுக்கு கிடைக்கின்ற ஆன்மீக ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவியுங்கள். பிற நல்ல ஆன்மாக்களுக்கு உதவுவதற்கு அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தெந்த விஷயங்கள் எதிர்மறை கர்ம வினையை உருவாக்குகின்றன? 1.
உங்களுக்கு நீங்களே தீங்கு ஏற்படுத்திக் கொள்ளுதல். எடுத்துக்காட்டாக, நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளாமல் போகும்போது நீங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள். போதை மருந்துகளை உட்கொள்ளுதல், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அளவுக்கு அதிகமாக உணவருந்துதல், ஊட்டச்சத்து இல்லாமை, உடற்பயிற்சி செய்யாமை ஆகிய மோசமான பழக்கங்களும் எதிர்மறை சிந்தனைகள் மற்றும் நடவடிக்கைகளும் உங்கள் ஆன்மாவை உண்மையிலேயே சீரழிக்கின்றன. 2. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்தல். உடல் ரீதியாக ஒருவரை காயப்படுத்துவதும் அவருக்கு உணர்ச்சி ரீதியான வேதனையை ஏற்படுத்துவதும் எதிர்மறை கர்ம வினையை உருவாக்குகின்றன. உடல் ரீதியான வலி எவ்வளவு மோசமோ உணர்ச்சி ரீதியான வலியும் அவ்வளவு மோசமாகும். 3. நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலையில் உள்ள உண்மையை எதிர்கொள்ளாமல் இருப்பதன் மூலமும் அப்பிரச்சனைகளை கையாளாமல் இருத்தல். 4. எதிர்மறை ஆன்மாக்களின் தவறான நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்ளுதல். அவர்கள் எங்கே தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் அவர்களிடம் விளக்கி கூற வேண்டும். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்காவிட்டால் அது அவர்கள் விருப்பம். ஆனால் அவர்கள் உங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஒருபோதும் அனுமதித்து விடாதீர்கள். தீவினையை ஒருபோதும் ஊக்குவிக்காதீர்கள். ஒரு தீய நபரிடம் இனிமையாக நடந்து கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் இனிமையாக நடந்து கொண்டால் நீங்கள் அவரை ஊக்குவிக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் ஒரு தீயவரை ஊக்குவிக்கிறீர்கள் என்றால் நீங்களும் அதே பாவக்கூட்டத்தை சேர்ந்தவர் என்று அர்த்தமாகிறது. எனவே தீயவர்களை சுலபமாக அடையாளம் கண்டுகொள்ள உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் ஆழ்மனதை வேகமாக வளர்த்திடுங்கள். 5. பொறுப்புகளை தவிர்த்தல். எடுத்துக்காட்டாக, உங்கள் பெற்றோர்கள், குழந்தைகள், அன்புக்குரியவர்கள் போன்றோருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து விலகி ஓடுதல். 6. தவறு செய்வதற்கு மற்றவர்களை ஊக்குவித்தல். அவர்களை தவறான பாதையில் வழிநடத்துதல். எடுத்துக்காட்டாக, போதை மருந்துகளை கடத்தும் வேலையில் அவர்களை ஈடுபடுத்துதல். 7. உங்கள் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து அவர்களை கெடுத்தல். உங்கள் குழந்தைகளுக்கு நன்றாக பயிற்சியளிப்பது உங்கள் கடமை. அதை நீங்கள் செய்ய தவறும் போது நீங்கள் மோசமான கர்ம வினையை உருவாக்குகிறீர்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் கூறும் விஷயங்களை ஒரு திறந்த மனதுடன் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஏனெனில் ஒரு குழந்தையின் ஆழ்மனம் திறந்திருக்கிறது. அக்குழந்தை தன் உள்ளுணர்வில் இருந்து செயல்படுகிறது. ஆனால் உங்கள் குழந்தை தன்னுடைய சுயநல நோக்கங்களுக்காக உங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். பூமியில் உங்கள் ஆன்மீக குறிக்கோள் என்ன என்பதை கண்டுகொள்ளவும் அதை நிறைவேற்றவும் தவறுதல். 8. பூமியில் உங்கள் ஆன்மீக குறிக்கோள் என்ன என்பதை கண்டுகொள்ளவும் அதை நிறைவேற்றவும் தவறுதல். 9. தற்கொலை செய்து கொள்ளுதல். உங்கள் ஆன்மா தன்னுடைய பயணத்தை முழுமையாக நிறைவு செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்காமல் போவதால் நீங்கள் ஏகப்பட்ட எதிர்மறை கர்ம வினையை சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தளம் கீழேயும் விழுந்து விடுகிறீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள வாழ்க்கைக்கும் சூழ்நிலைகளுக்கும் நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறீர்கள். கடவுளின் விதிகளின்படி நீங்கள் தான் உங்கள் இறுதி நாட்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். கடவுள்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை முடித்துக் கொள்வதற்கான உரிமை உங்களுக்கு இல்லை. 10. நடவடிக்கை எடுக்காமல் இருத்தல். சில சமயங்களில் சரியான செயல்களை செய்வதற்கான பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது அதற்கான துணிச்சல் அவர்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் தவறான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்கின்றனர். ஏனெனில் தேர்ந்தெடுப்பதற்கான தங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் வெறும் பார்வையாளர்களாக இருந்து விடுகின்றனர். 11. குதூகலமாக இருக்க விரும்புதல். தாங்கள் இளைஞர்களாக இருக்கும் போது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நம்புகின்றனர். தவறான செயல்களை செய்வதற்கு இதை அவர்கள் ஒரு சாக்குப்போக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர். உங்களுடைய புவி உலக பயணத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது முக்கியம்தான். ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் ஆன்மாவை காவு கொடுத்து விடக் கூடாது. உங்களிடம் ஆன்மீக அறிவு அறவே இல்லை என்ற நிலையோடு ஒப்பிடுகையில் ஆன்மீக அறிவு பெற்ற பிறகு நீங்கள் தவறான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொண்டால் நீங்கள் மென்மேலும் கீழ்நிலைக்கு போவீர்கள். மென்மேலும் அதிக கர்ம வினையை சம்பாதிப்பீர்கள் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பூமியில் ஒருவர் எப்படி தன் கர்ம வினையை தீர்க்கிறார்? கர்ம வினையை எப்படி தீர்ப்பது என்பது குறித்த சில வழிகாட்டி குறிப்புகள் இவை. 1. பிரச்சனையை ஒப்புக்கொள்ளுங்கள். எந்த ஒரு முட்டுக்கட்டை வந்தாலும் அதிலிருந்து ஒருபோதும் விலகி ஓடாதீர்கள். 2. சூழ்நிலையை மாற்றுவதற்கும் அதை சிறப்பாக கையாள்வதற்கும் ஓர் உண்மையான விருப்பத்தை கொண்டிருங்கள். 3. உங்கள் சொந்த வளர்ச்சிக்காக ஆவி உலகில் நீங்கள் இதைத்தான் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையில் நீங்கள்
தேர்ந்தெடுத்துள்ளவற்றின் விளைவு இது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோதனைகளும் பயிற்சிகளும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளாகும். நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு இவை உங்களுக்கு உதவும். விஷயங்கள் ஏன் நிகழ்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது அவற்றை குறித்த உங்கள் எதிர்ப்பு வெகுவாக குறையும். உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் இனி ஒருபோதும் எதிர்மறையாக யோசிக்க மாட்டீர்கள். 4. ஒவ்வொரு முட்டுக்கட்டையும் ஒரு சோதனை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அச்சோதனையில் தோற்றுவிட்டால் அது மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் அது மென்மேலும் கடினமாகும். 5. நேர்மறையாகவும் கடவுள் மீது நம்பிக்கையோடும் இருங்கள். உங்களுக்கு வலிமையையும் ஞானத்தையும் கொடுக்கும்படி இறைவனிடம் கேளுங்கள். 6. அதிகப்படியான கர்ம வினையை சம்பாதிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். அறிவார்ந்த விதத்தில் செயல்படுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு பாவத்திற்கு கூட நீங்கள் பொறுப்பேற்றாக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்படி ஒரு துளி நீர் ஒரு பெருங்கடலை உருவாக்க உதவுகிறதோ அதே போலதான் கர்ம வினையும். ஒரு சிறு செயலுக்கு கூட பின்விளைவுகள் இருக்கின்றன. அச்செயல் நல்லதாக இருந்தால் அதற்கான பின்விளைவுகள் நல்லவையாக இருக்கும். அது மோசமானதாக இருந்தால் அதற்கான பின்விளைவுகளும் மோசமானவையாக இருக்கும். 7. பயணங்களை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் மட்டும் ஏன் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னொருவர் ஏன் அந்த வேதனையை அனுபவிக்கவில்லை என்று ஒருபோதும் கேள்வி எழுப்பாதீர்கள். அது ஒரு தவறான எண்ணம். அது உங்கள் வளர்ச்சியை தடுத்துவிடும். 8. வெளிமனதை கட்டுப்படுத்திக் கொண்டு உங்கள் ஆழ்மனம் கூறுவதை கவனமாக கேளுங்கள். ஒரு பேரிடர் வரும்போது அது அமைதியாக இருந்து உங்களை வழிநடத்தும். 9. உங்கள் வாழ்வில் நிகழும் விஷயங்களுக்கு மற்றவர்களை ஒருபோதும் குறை கூறாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களால் மாற முடியும். பெரும்பாலான மக்கள் பலவீனமாக இருப்பதற்கு காரணம் அவ்வாறு இருப்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதுதான். 10. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தாலோ அல்லது வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலோ சிறு சிறு அன்பான காரியங்கள் மூலமாக மற்றவருக்கு உதவ முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு இன்னொருவர் மீது உங்கள் கவனத்தை திருப்பும் போது அந்த மாற்றம் உங்களுக்கு உதவுகிறது. உங்கள் உள்நோக்கம் தூய்மையானதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்கள் சொந்த பிரச்சனைகளை சுலபமாக கையாள்வதற்கான வலிமையை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். அதோடு நீங்கள் யாருக்கு உதவுகிறீர்களோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கின்றன. 11. நடவடிக்கை எடுங்கள். உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யுங்கள். மற்றவற்றை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். சோதனையும் பயிற்சியும் கர்ம வினையை போன்றவையா? அவை கர்ம வினையை போன்றவை அல்ல. ஆனால் அவை அதனோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. நீங்கள் ஆவி உலகில் இருந்தபோது பின்வரும் காரியங்களை செய்வதற்காக பூமிக்கு வருவதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். 1. கர்ம வினையை தீர்த்தல். 2. சோதனைக்கும் பயிற்சிக்கும் உட்படுதல். 3. உங்கள் ஆன்மீக நோக்கத்தை நிறைவேற்றுதல், அதாவது பூமியில் நீங்கள் வாழ்வதற்கான உண்மையான நோக்கம். 4. உங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாத்தல். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்துதான் பூமியில் உங்கள் பாதையாக ஆகின்றன. உங்கள் வழியில் குறுக்கிடும் பிரச்சனைகள் அனைத்துமே உங்கள் கர்ம வினை என்று கூறிவிட முடியாது. சில கடினமான சூழ்நிலைகள் உங்களை சோதிப்பதற்காகவோ அல்லது உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவோ வருகின்றன. நீங்கள் உங்கள் பலவீனங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவோ அல்லது உங்களிடம் உள்ள எதிர்மறை பண்பு நலன்களை அறிந்து கொண்டு நேர்மறை பண்பு நலன்களை உங்களிடம் வளர்த்தெடுப்பதற்காகவோ பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் குறுக்கிடுகின்றன. கர்ம வினையானது நீங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு கடனாகவோ அல்லது உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஓர் ஆசீர்வாதமாகவோ இருந்தால் பயிற்சி என்பது உங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கானது என்பதை அறிந்திடுங்கள். ஒரு குறிப்பிட்ட சோதனையில் வெற்றி பெறுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் இந்த பயிற்சிக்கு உட்படுவதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். உங்கள் புவி உலக வாழ்க்கையின் போது நீங்கள் நிறைவேற்ற விரும்புகின்ற பயிற்சிகளை ஆவி உலகில் உள்ள பேரான்மாக்களின் உதவியுடன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். நீங்கள் எந்த விஷயத்தில் சோதிக்கப்பட விரும்புகிறீர்கள், அதாவது எந்த குறிப்பிட்ட ஆன்ம பண்பு நலன்களில் நீங்கள் சோதிக்கப்பட விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஆனால் சோதனைகளின் தன்மை, அவற்றின் வீச்சு, நேரம் ஆகியவற்றை நீங்கள் தீர்மானிப்பதில்லை. அவற்றை உங்கள் ஆழ்மனம் தான் தீர்மானிக்கிறது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் சேரும் போது நீங்கள் படிக்க விரும்புகின்ற பாடங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஆனால் உங்கள் படிப்பின் முடிவில் நீங்கள் எழுதுகின்ற தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. உங்கள் வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் இதுபோன்ற பல சோதனைகள் முளைக்கும். நீங்கள் அவற்றில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெறும் வரை அவை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பயிற்சி உங்கள் ஆன்மாவை வலிமைப்படுத்தி சில குறிப்பிட்ட உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் உங்களுடைய சோதனைகளில் வெற்றி பெற்று உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான சில குறிப்பிட்ட பண்பு நலன்களை உங்கள் ஆன்மா
சுவீகரித்துக் கொள்வதற்கு பயிற்சி உதவுகிறது. நீங்கள் சமாளிக்க வேண்டிய பல தொடர்ச்சியான சூழ்நிலைகளில் பயிற்சி வருகிறது. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் அது உதவுகிறது. பயிற்சியானது உங்கள் சொந்த ஆன்மாவின் தேவைகளின் அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள விஷயங்களுக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களில் வருகிறது. பிறகு நீங்கள் அந்த உண்மைகளை அல்லது படிப்பினைகளை கற்றுக்கொண்டுள்ளீர்களா என்பதையும் அவை உங்களின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளனவா என்பதையும் பார்ப்பதற்கு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். ஆன்மீக படிப்பினைகளை நீங்கள் கற்றுக்கொண்டுள்ளீர்களா என்பதை தீர்மானிப்பதற்காகவே சோதனைகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு படிப்பினையை சிறப்பாக கற்றுக்கொண்டுள்ளீர்கள் என்றால் அச்சோதனை உங்கள் வாழ்வில் மீண்டும் தோன்றாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சிறப்பாக கையாண்டு அதை கடந்து சென்று விட்டீர்கள். அதாவது போராட்டத்தின் ஒரு உயர்ந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்று பொருள். நீங்கள் உங்கள் வெற்றி குறித்து பெரும் கர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் தோல்வியை அனுபவிக்கின்ற பல சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். இது உங்களுக்கு கிடைக்கின்ற பயிற்சியாகும். இந்த தோல்வியின் இயல்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு பணிவை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் பணிவானவராக ஆகிறீர்கள். உங்கள் படிப்பினையை கற்றுக்கொள்கிறீர்கள். இறுதியில் அச்சோதனையில் வெற்றி பெறுகிறீர்கள். கர்வம் என்ற ஓர் எதிர்மறை ஆன்ம பண்பு நலனை அகற்றிவிட்டு பணிவு என்ற ஓர் நேர்மறையான ஆன்ம பண்பு நலனை நீங்கள் அதனிடத்தில் குடியமர்த்துகிறீர்கள். இந்த மாற்றம் உண்மையானதாக இருந்தால் நீங்கள் உங்கள் சோதனையில் உண்மையிலேயே வெற்றி பெற்றுள்ளீர்கள் என்று அர்த்தம். உங்கள் ஆன்மா இவ்விதத்தில் தான் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக நீங்கள் உயரும் போது உங்களுடைய சோதனைகளும் பயிற்சிகளும் ஓர் உயரிய தன்மை கொண்டவையாக ஆகின்றன. ஆவி உலகிலிருந்து கூடுதல் உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. சோதனைகள் உங்களுடைய ஒழுக்கத்தின் வலிமையையும் தீர்மானிக்கின்றன. நீங்கள் பின்பற்றவிருக்கும் ஒரு பாதை அறநெறி ரீதியாக தவறானது என்றாலும் அது சுலபமானதாக இருப்பதால் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களா? அல்லது அதிக கடினமானதாக இருந்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்களா? கர்மவினை, சோதனை, பயிற்சி ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நீங்கள் எந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி, அதை துணிச்சலோடும் ஒரு புன்னகையோடும் கையாளுங்கள். ஆனால் எப்போதும் விழிப்பாக இருங்கள். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில்தான் சோதனைகள் உங்கள் குறுக்கே வருகின்றன. ஓர் ஆன்மீக சோதனை என்பது ஒரு திடீர் சோதனை. ஆன்மீக படிப்பினைகளை நீங்கள் உண்மையிலேயே கற்றுக்கொண்டுள்ளீர்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி இதுதான். நீங்கள் ஆன்மீக ரீதியாக விழிப்புடன் இருப்பதற்கு உங்கள் ஆழ்மன நிலையிலிருந்து செயல்படுங்கள். அப்போது இயல்பாகவே நீங்கள் சரியான காரியத்தை தான் செய்வீர்கள். ஓர் ஆன்மீக சோதனையை எதிர்கொள்ளும் போது வெளிமன நிலையிலிருந்து நீங்கள் இயங்கினால் தவறான வெளிமனதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். எனவே நீங்கள் அச்சோதனையில் அவ்வளவு சிறப்பாக தேர்ச்சி பெற முடியாமல் போகக்கூடும். அல்லது நீங்கள் முற்றிலுமாக தோற்று போகக்கூடும். நீங்கள் ஒரு சோதனையை எதிர்கொள்ளும் போது பயத்தால் நீங்கள் உறைந்துவிடக்கூடும். அல்லது கோபமும் வெறுப்பும் கொள்ளக்கூடும். அவ்வாறு நிகழும் போது நீங்கள் உங்களை உங்கள் ஆழ் மனதிடமிருந்து துண்டித்துக் கொள்கிறீர்கள். இதன் விளைவாக நீங்கள் ஒரு தவறான துவக்கத்தை மேற்கொள்கிறீர்கள். வெளிமனம் என்ற தவறான தசையை நீங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறீர்கள். உங்கள் துவக்கம் தான் எல்லாமே. எனவே நீங்கள் தவறான தசையை முடுக்கிவிட்டிருப்பதால் நீங்கள் தொடர்ந்து அதைத்தான் பயன்படுத்துவீர்கள். இறுதியில் நீங்கள் உங்கள் சோதனையில் தோற்கும் போது நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு சோதனையில் தோற்று போகும்போது அச்சோதனை மென்மேலும் கடினமாக ஆகி உங்களிடம் திரும்பி வருகிறது. நீங்கள் அச்சோதனையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மாறுவதில்லை. ஆனால் அச்சோதனை வேறொரு வடிவில் வரும். ஓர் ஆன்மீக சோதனை இப்படித்தான் ஒரு திடீர் சோதனையாக ஆகிறது. படிப்பினையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அப்பிரச்சனையிலிருந்து மீளும் வரை அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பள்ளியில் மேல் வகுப்புகளுக்கு செல்ல செல்ல உங்கள் தேர்வுகள் எப்படி மென்மேலும் கடினமாகின்றனவோ அதே போல ஆன்மீக ரீதியாக நீங்கள் எவ்வளவு உயர்கிறீர்களோ உங்கள் சோதனைகள் அவ்வளவு அதிக கடினமாகும் என்பது இன்னொரு விதி. உங்களிடம் ஆன்மீக அறிவு இருந்தும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விலகி ஓடினால் நீங்கள் வேகமாக கீழ்நிலைக்கு போய்விடுவீர்கள். நீங்கள் அவ்வாறு விலகி ஓடுவதற்கான காரணம் பயம், அகங்காரம் போன்ற எதுவாக இருந்தாலும் சரி, உங்களிடம் ஆன்மீக அறிவு இருக்கும் பட்சத்தில் கர்ம வினையை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு பயிற்சிக்கு உட்பட்டு உங்கள் ஆன்மீக சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கான மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் ஆன்மீக விதி. அற்புதமான அறிவை பெற்றும் கீழ்மட்ட தலங்களில் இருக்கின்ற பலர் உங்கள் புவி உலகில் இருக்கின்றனர்.
ஏனெனில் ஆன்மீக அறிவு அவர்களிடம் இருந்தும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை. அந்த அறிவை அவர்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் கூட அவர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தால் எது ஒன்றாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. எனவே ஆன்மீக அறிவு நீங்கள் இன்னும் தாழ்ந்த நிலைக்குள் விடுவதற்கு வழிவகுக்க கூடும். ஆன்மீக அறிவை கைவசப்படுத்திய பிறகு நீங்கள் ஒரு தவறான காரியத்தை செய்வது, ஆன்மீக விதிகளை நீங்கள் முற்றிலுமாக உதாசீனப்படுத்துவதாக அர்த்தப்படும். அப்போது உங்கள் கர்ம வினை அதிகரிக்கும். ஒரே மாதிரியான தவறான செயலை செய்த 2 தனி நபர்களின் வீழ்ச்சி வேறுபட்டிருப்பது சாத்தியம்தான். அதிக ஆன்மீக அறிவை கொண்டவர் ஆன்மீக ரீதியாக அதிகமாக தாழ்ந்து போகிறார், அதிகமான எதிர்மறை கர்ம வினையை சம்பாதிக்கிறார். மேலும் பல ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களுக்காகவும் அமானுஷ்யங்களுக்காகவும் காத்திருங்கள். ஆவி உலகின் விதிகளுக்காக வரும் வாரம்